மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாண நிகழ்வின் தொடர்ச்சியாக திருமங்கலத்தில் அமைந்துள்ள மீனாட்சியம்மன் கோயிலில் திருக்கல்யாண நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வு மீனாட்சியம்மன் கோயிலில் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அமைந்துள்ள மீனாட்சியம்மன் கோயிலிலும் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆதியில் இஸ்தலத்தில் மாமுனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே இந்த புனித நதியாகி இருக்கக்கூடிய குண்டாரில் நீராடி இந்த பில்வவனத்தில் வைத்து இந்த திருமாங்கல்யம் செய்யும் பொழுது அன்னை பராசக்தி பார்வதி பரமேஸ்வரரா மீனாட்சி அம்பாளுக்கு காட்சி கொடுத்த சேத்திரம் இந்த சேத்திரம். புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. மதுரையில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 8ஆம் நாளில் மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம், 9ஆம் நாளில் திக்விஜயமும் நடைபெற்ற நிலையில் திருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். மனைவி பெயரில் உள்ள வீட்டுமனை நிலத்தை தனது பெயரில் எழுதி தரும்படி கணவன் மனைவியை நண்பர்களுடன் சென்று காரில் கடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பெருமாள் செல்வராணி. இதில் பெருமாள் கடந்த 25 ஆண்டுகளாக மாலத்தீவில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் செல்வராணிக்கும் பெரம்பலூரைச் சேர்ந்த கலிய பெருமாளிற்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு பெருமாள் மாலத்தீவில் இருந்து வீட்டிற்கு வந்தபோது செல்வராணிக்கும் கலிய பெருமாளுக்கும் இருந்த தகாத உறவு தெரிய வந்ததையடுத்து பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிந்த நிலையில் செல்வராணி பெயரில் சிறுவாச்சூரில் இருக்கும் வீட்டுமனை நிலத்தை தனது பெயருக்கு மாற்றி எழுதி தரும்படி பெருமாளுக்கும் செல்வராணிக்கும் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு பெரம்பலூர் கோல்டன் சிட்டி பகுதியில் கலிய பெருமாள் வீட்டில் இருந்த செல்வராணியை பெருமாள் தனது நண்பர்களுடன் காரில் சென்று செல்வராணி பெயரில் உள்ள வீட்டுமனை நிலத்தை தனது பெயருக்கு மாற்றி தருவதற்காக கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இது தொடர்பாக செல்வராணியின் இளைய மகள் கீர்த்தனா பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.